இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்களே, இந்திய அரசியலமைப்பு சட்டம் இதுவரையும் பார்த்தீங்கன்னா 118 டைம் வந்து திருத்திருக்காங்க. பிஜேபி ஆட்சிக்கு வந்த பின்னாடி 50 கோடி பேர் வந்து இளைஞர்கள் வேலை வாய்ப்புலாம் இருக்காங்க. இந்த மாதிரி சாதியை வச்சு எவன் கட்சி நடத்தினாலும் இதுதான் கடைசியில் இதுதான் நிற்கடியாது. ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாருன்னா பக்கா ப்ரீ பிளான்டாக யார் வர்றான் யாவன் எதிரி இருக்கிறாருன்னு எல்லாமே கைட் பண்ணுறீங்களே. அப்போது உங்களுக்கு திட்டமிட்டே உங்களுக்கு மக்கள் மீதான பற்றியும் மக்கள் உயிர் மீதான எந்த அக்கறையும் கிடையாது. இது என்னென்னா வந்து இந்த பிஜேபியோட 11 வருஷ அந்த சாதனையை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 11 வருஷம் சாதனை பண்ணிட்டாங்கன்றாங்க, பண்ணிட்டாங்களா இல்லை பண்ணவே இல்லையா? அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கண்டிப்பாக பிஜேபி வந்து 11 வருஷம் ஆண்டு வந்து பயங்கரமாக அரசியல் செஞ்சுருக்காங்க. உண்மையிலே நிறைய சாதனை பண்ணியிருக்காங்க. என்னென்ன சாதனை அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். முதல் சாதனை வந்து பண பரிவர்த்தனை 1000 ரூபாய் நோட்டெலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்த உடனே அதான் ஃபஸ்ட்டு எட்டு வந்தாங்க. அதுவும் ஒரு சாதனை தான். ஏன்னா மக்கள் வந்து சோத்துக்கு வழி இல்லாமல் எவ்வளோ பேர் காசு வச்சுருந்து மக்கள் வந்து துன்பப்பட்டு துயரப்பட்டு இது பண்ணாங்க. பிளாக் பணியை வந்து நாங்கள் ஒழிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. கண்டிப்பாக மோடி வந்த உடனே கிட்டத்தட்ட 17,000 கோடி வந்து பிளாக் மணி இந்தியாவில் உள்ள இருந்ததாக சொன்னாங்க. அது 17,000 கோடியும் பிளாக் மணி ஒழிச்சிட்டாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வச்சிருக்காரா? 11,000 கோடி 17,000 கோடி 17,000 கோடி பிளாக் மணி வந்து சுவிஸ் பேங்கில் இருக்கிறதாகவும் அதை வந்து ஒழிச்சதாகவும் சொல்கிறாங்க. நீங்கள் அதை நம்புறீங்களா? என்கிட்ட ஒரு ரூபா கூட கிடையாதுங்க, எனக்கு நம்புற மாதிரி தெரியல. அடுத்து சொல்லுங்கள், வேறு என்ன சாதனை? அப்புறம் இன்னொரு என்ன சாதனை செஞ்சாருன்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறாங்களே, இந்திய அரசியலமைப்பு சட்டம் இதுவரையும் பார்த்தீங்கன்னா 118 டைம் வந்து திருத்திருக்காங்க. 118 முறை திருத்தப்பட்டுள்ளது. இல்லை, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கரெக்டாக தான் எழுதி வச்சு போயிருக்காருன்னு அப்படி வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ பல்வேறு அரசியல் கட்சிகள்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்துள்ளது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஆபத்துள்ளதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து இந்தியாவுக்கு இனிமேல் செல்லாது, இதை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் அப்படின்ற மாதிரி வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. அதாவது நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணுன்றாங்க. அப்படி வசதிக்கு ஏற்றாத போல் மாற்றிக்கணும்னு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்து ராஷ்டிரம் அப்படின்ற ஒரு அவங்களோட சிந்தனை இருக்குது. இந்து ராஷ்டிரம்னா இப்போது நேபாள், பூடான், அப்புறம் அதே மாதிரி இலங்கை, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இதெல்லாம் வந்து அகண்ட பாரதம். அவங்களோட இலக்கு என்னென்னா அகண்ட பாரதத்தை விரிவாக்கணும் அப்படின்ற ஒன்றிணைக்கணும். இவங்களெல்லாம் வந்து ஒரு இந்தியாவுக்குள்ளே வர எப்படி? இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐரோப்பா கண்டம்னா இங்கிலாந்து, ஜெர்மன், இத்தாலி, பிரேசில், இந்த மாதிரி பிரேசில் வந்து தென் அமெரிக்காவில் இருக்கிறது, இந்த மாதிரி நாடுகள் இருக்கிறத மாதிரி அதே மாதிரி நம்ம ஒரு அகண்ட பாரதத்தை உருவாக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட இலக்கு. அதுக்குள்ளே இந்து ராஷ்டிரம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. இந்து ராஷ்டிரம்னா என்னென்னா இந்துக்கள் மட்டும்தான் வாழணும். என்ன ஒரு கொடுமையான ஒரு செயல்! இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த அரசியலமைப்பு சட்டம் நமக்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலாக இருக்குது. இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் தான் சாதி ரீதி ஏற்றத்தாழ்வுக்கு எதிர்த்து கேள்வி கேட்குது. இந்த அரசியலமைப்பு சட்டம் தான் சாதாரண ஏழைப்பட்டவங்க கூட கல்வி பெறுறான். இந்த அரசியலமைப்பு சட்டம் தான் நம்மளோட ஏற்றத்தாழ்வை வந்து ஒழிக்கிறதுக்காக இருக்குது அப்படின்றதுக்காக இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றணும் தானே அவர் அண்ணல் அம்பேத்கர் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. இதுக்கு கூட காலங்காலமாக 2000 வருஷமாக இருந்த இது என்ன பழக்கமுறை என்ன வழக்கமுறை என்ன இப்போ அதுதான் நாங்கள் பின்பற்றுவோம். ஆமாம், 2000 வருஷம் முன்னாடி ஒரு பார்ப்பான் மேலே இருக்குன்னா ஒரு சாதாரண ஆட்களாக இருக்குன்னா அதே மாதிரி தான் இருக்கணும். மேலே கீழே நாங்கள் மேலே வரக்கூடாதா அப்படின்னு ஒரு வராத வந்தால் எங்களுக்கு ஆபத்து. நீங்கள் அனுபவிக்கிறவங்க நீங்களே தான் அனுபவிச்சுருக்கோம். சாதாரண எளிய நானே தான் வச்சிங்களா, நான் என்ன மாதிரி ஆள் மேலே வரக்கூடாது. ஆமாம், வரக்கூடாது அப்படின்றது தான் இந்த இந்து ராஷ்டிரத்தோட கனவு. அதை வந்து நிவர்த்தி பண்ணுன்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து இந்தியான்ற பேர் அவங்களுக்கு பிடிக்காது. இந்தியான்ற பேரை மாற்றி பாரதம், பாரத் கே. இப்போ மோடி கூட பல்வேறு மீட்டிங்கில் போனால் அமரா பாரத் இந்து தேஷ்கே அப்படின்னு கத்துவார். இல்லை, இந்தியான்னு ஒரு நல்ல பேர் இருக்குது, அதே பாரதம் பாரத்னு சொல்லிட்டு. ஆமாம், பாரத் தானங்க, பாரத் தான். இந்தியாவோட பேர் வந்து ஒரு இந்தியா வந்து பாரத் தேசம் அப்படின்னா ஒரு தேச உணர்வு வருது இல்லை, வருதா இல்லையா? பாரதம்னு தேச உணர்வு வருதா? எனக்கு ஆக்சுவலாக வரல. இந்தியானும் போது தேசப்பற்று இந்தியான்ற பேரை மாற்றணும் அப்படின்றது. அதே மாதிரி அவங்களுக்கு தேசிய கொடி பிடிக்காது. தேசிய கொடி பிடிக்கலன்னா அப்போ வேறு எந்த கொடி வச்சு? அவங்களுக்கு புல்லும் காவி கொடியாக தான் இருக்கணும். என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன புரியல. யார் இதெல்லாம் சொல்கிறது உங்களுக்கு? இது வந்து பாஜக தான் சொல்லுது. அப்போலாம் இதெல்லாம் சாதனை இல்லையா? வேறு சாதனை சொல்லுங்கள், அடுத்த சாதனை சொல்லுங்கள். அடுத்த சாதனை என்ன? கிட்டத்தட்ட பிஜேபி ஆட்சிக்கு வந்த பின்னாடி 50 கோடி பேர் வந்து இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. இதுதானே சாதனை.
இதுதானே சாதனை, முக்கியமான சாதனை இதுதான். அப்போது இந்தியாவோட மக்கள் தொகை நேற்று வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. 147 கோடியே 50 லட்சம் பேர் வந்து இந்தியாவில் மக்கள் தொகை இருக்கிறதா வந்து கருதுறாங்க அஃபிஷியலாக. இப்போது சைனாவே பொருள் இது மக்கள் தொகையை மிஞ்சிட்டாங்க. அவங்க வந்து இப்போ குறைஞ்சிட்டு வராங்க, மக்கள் தொகையில் அவங்க குறைஞ்சிட்டு வராங்களாம். ஆனால் இந்தியா வந்து சைனாவே மிஞ்சிற அளவுக்கு மக்கள் தொகை அதிகரிச்சுட்டு வராங்க. அப்போது 150 கோடி மக்களில் 50 கோடி பேர் இளைஞர்கள். நான் சொல்கிறது இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க. ரொம்ப நல்ல சாதனை. ஆமாம், படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறது இந்தியா அளவில் கிட்டத்தட்ட 50 ஆண்டு இல்லாத ஒரு பெருந்துயரம் வந்து இதில் இருக்குது. மோடி வந்த உடனே மோடி வந்து என்ன சொன்னார்னா, நான் வருடம் 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லவே இல்லைன்றாங்க. அப்போ அதே சமயம் பொருளாதார வளர்ச்சி, பொருளாதாரம் உலகத்திலே இந்தியா வந்து உலகத்தில் 3வது பொருளாதார நாடாக வளர்ந்துருக்குன்றான். இப்போ ரீசெண்டாக வந்து அண்ணாமலை அவர்களும் வந்து பொருளாதார இது ஏறி இருக்கு, ஜிடிபி க்ரோத்தில் வளர்ந்துருக்கு. பாகிஸ்தானோட கம்பேர் பண்ணும்போது நம்ம 12% அதிகமாக இருக்கும். உலக பட்னி குறியீட்டில் இந்தியா வந்து 118வது இடமா இருக்கான். 118வது இடம். சாதாரண நீங்கள் குஜராத், உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற இடங்கள்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்கள் யூடியூப்பில் பீகாரை பற்றி ஒரு வில்லேஜ் போய் பார்க்கணுன்னா இன்னும் கூட அன்றாடம் 25 ரூபாய் சம்பாதிக்க முடியாத குடும்பங்கள் இன்னும் இருக்கான். இப்போது உலக பொருளாதாரம் 3வது வளர்ச்சின்னா மக்கள் வந்து அன்றாடம் சாப்பிட்றதுக்கு 3 வேளை சாப்பிட்றதுக்கு இருக்கணும்ல. நீங்கள் சொல்கிற மாதிரி சாதனை வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு போதும்னு நினைக்கிறேங்க. இதுவே உங்களுக்கு தகட்ட இருக்குது. மனம் குளிர்ந்துச்சுன்னு சொல்ல முடியாது, சொல்ல முடியாது எனக்கு. அடுத்த கேள்விக்கு போகிறேன். இப்போ பாமகவுடைய ராமதாஸ் அவர்கள் குலசாமி வந்து என் நெஞ்சில் குத்திட்டாருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொல்லியிருக்காப்புல. கிட்டத்தட்ட நாமளும் இந்த சேனல் தொடங்கி 17 நாள் 18 நாள் ஆயிடுச்சு. 18 நாள் இதே தானே பேசிகிட்டு இருக்கோம். இல்லை, இன்றைக்கி சொல்லியிருக்காருல்ல, இல்லை குலசாமி வந்து குத்திட்டா போலான்னு. கிட்டத்தட்ட 1 மாத காலமாக பாமக பிரச்சனை இல்லாமல் ஒரு செய்தியை வந்து பார்க்கவே முடியாது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் சொல்ல வர்றேன். ஒரு ரெகுலராக இவர் வந்து அவர் அடிப்பேன், இவர் சொல்ல அவரை சொல்ல இவர் ஒரு தனியாக சொல்லி இதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சு அவங்க நிறைய அரசியல் விமர்சனம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு நாடகமாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாடகத்தை நடத்தல என்ன பயன் நான் கேட்குறேன். கிட்டத்தட்ட நீங்கள் வெளிப்படையாக அடிச்சிங்க, நெஞ்சில் குத்துறாருன்னு சொல்கிறீங்க. நேற்று வந்து பாலுன்னு ஒருத்தர் கட்சி மிக முக்கியமான அங்கே இருக்கிற மிக முக்கியமான ஒரு நிர்வாகின்னு சொல்கிறாங்க பாலுவை. ஏன் பாலு மிக முக்கியமான நிர்வாகின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போது பல்வேறு நாடக காதல்னு சொல்கிறாங்களே, இவங்க தான் ஃபஸ்ட்டு நாடக காதல்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வந்தது. இந்த நாடக காதலையாக இருக்கட்டும், ஆணவ படுகொலையாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஊருக்கு இன்னொரு கிராமத்துக்கும் வந்து பெரிய பெரிய பிரச்சனை நடக்கட்டும், இவர் தான் வழக்கெடுத்து நடத்தியிருக்காரு. ஓகே, பாலுன்றவர் தான் மிக முக்கியமான வழக்கறிஞர். அது எப்படின்னா அது மக்கள் நலன் கிடையாது, அந்த கட்சிக்கு நலனுக்காக பண்ணியிருக்காரு. அவரை வந்து கட்சியிலேருந்து நீக்கியிருக்காங்க. ஏன் நீக்கியிருக்காங்கன்னா, தன்னோட ஏன்னா அவர் வந்து பேவராக யார் இருக்கிறாரு, அன்புமணிக்கு பேவராக தான் இருக்கார். இவரும் வந்து கிட்டத்தட்ட சென்னைக்கு வந்து கார் எடுத்துகிட்டு ஒரு ட்ரிப் வந்தார். முன்னாடி குருமூர்த்தி மீட் பண்ணார். குருமூர்த்தி மீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவர் வந்து சென்னைக்கு வந்து அமித்ஷா கூட பேச்சுவார்த்தை நடத்ததா சொன்னார். அதே மாதிரி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்து சென்னைக்குள்ளும் வந்து அவர் கார் எடுத்துகிட்டு அங்கங்கன்னு அலைஞ்சு தான் சொல்கிறாங்க. யாரை பார்க்க அலைஞ்சிருக்காப்புல? அதை தான் கேட்டால் வந்து இப்போ அரசியல் அமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, அமித்ஷா கூட பேச்சுவார்த்தை நடத்துறதாகவும் சொல்கிறாங்க. அதே சமயம் வந்து குருமூர்த்தி கூட பேச்சுவார்த்தை நடத்துறதாகவும் சொல்கிறாங்க. இது மாதிரி அவருக்கு வந்து அவரே என்ன நிலையில் இருக்கார், உண்மையிலே அவருக்கு ஒரு மனநிலை குழப்பவாதியாக ஆகிட்டாரா, இல்லை அவருக்கு சரியான ஒரு சிந்தனை இல்லை? ஏன்னா நீங்கள் சொல்கிறது வந்து யாரை சொல்கிறீங்க? மனநிலை ராமதாஸை தான் சொல்கிறேன். ஏன்னா அவர் வந்து வயசான அந்த வயது முதிர்வு காரணமாக வந்து அவர் பேசுறது அப்படின்னு இருக்கலாம். இல்லைங்க, வயதாக நீங்கள் எப்படி வந்து மனநிலை சரியில்லாத நாள் எப்படி இல்லைங்க, ஒரு சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க தானுங்க. கட்சினா இல்லை உடையினா கட்சியை உடச்சிட்டு போயிடணும். இல்லை, ஒரு அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாகவே இருக்கலாம். அதுதாங்க சொல்கிறேங்க. கட்சி உடஞ்சினா இது என்ன ஸ்ட்ராட்டஜிங்க? கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் என்ன சொல்கிறான்? ஸ்ட்ராட்டஜினா கட்சியில் உறுப்பினர் என்ன சொல்கிறான்? இது எனக்கு பிடிக்கிறீங்க, கட்சியே வேணாம், நான் இந்த கட்சியில் இனிமேல் இருக்க தேவையில்லை. சாதாரண பாமர தொண்டர்கள் போய் சந்தித்து பேசியிருக்கீங்களா? இல்லையே. போய் பேசி பாருங்கள். இந்த கட்சியில் இருக்கிறதே வேண்டாம், நான் இந்த கட்சியே வேணாம், எனக்கு நான் வந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் இந்த கட்சியில் இருக்கேன், எனக்கு நல்ல ஒரு மதிப்பு இருந்துச்சு, இனிமேல் இந்த கட்சியில் இருக்கிறதே வேண்டாம், நான் இனிமேல் வெளியேறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் டிஸ்பிரேட் ஆகிட்டாங்களே. இதுக்கு முன்னாடி கட்சி வந்து ஒரு சாதி மக்களுக்கு மட்டும் இவங்க வந்து கருத்து சொல்கிறதாகவும், ஒரு சாதி மக்களை மட்டும் பார்க்குறதாகவும் இப்படி முன்னேற்றி இருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சு? இவங்களுக்குள்ளே பயங்கர சண்டை. இது யாருக்கான கட்சி? மக்களுக்கு வந்து நல்லது பண்ணல, இல்லை மக்களுக்கு வந்து நம்ம சலுகை கொடுக்கல, வன்னிய மக்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்காங்க, வன்னிய மக்கள் வந்து கல்வி ரீதியாக பின்தங்கி இருக்காங்க அப்படின்றதுக்காக சண்டை போடுறாங்களா? பயணம் அப்பணும் இல்லை அதிகார போட்டி தானே. இப்போ அதிகார போட்டிக்கு தானே சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ சாதாரண எளிய மக்கள் என்ன பண்ணுவான்?
எளிய மக்களுக்கு ஒன்றும் புரியல, இவங்கெல்லாம் ஓட்டு போடலாமா அப்போது இதை இந்த இடத்துல நான் வந்து மனநிலை வருது. அப்போ மனநிலையில் பிறழ்வு கொண்டவராக இருக்காரா இல்லை குழப்பவாதியாக இருக்காரா அப்படின்னு கேள்வி வருமா வராதா? கண்டிப்பாக வரும். வருதானே? அதுதான் நான் கேட்குறேன். அப்போது இந்த இடத்துல சரியான முடிவெடுக்கணும். ஒன்று முடிவெடுக்கிறது கட்சி. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சாதியை வச்சு எவன் கட்சி நடத்தினாலும் இதுதான் கடைசியில் இதுதான் நிற்கதியாக இருக்கும். நம்ம அப்படி சொல்லிட முடியாது. இன்னும் இந்த சாதியை வச்சு சில பேர் நடத்துறாங்க. இருக்காங்க எத்தனை பேர், அதுக்காக நம்ம இந்த மாதிரி சொல்லிட முடியாது. சரி, எத்தனை சாதியை வச்சு எத்தனை கட்சியும் சும்மா செழிப்பாக சூப்பராக வளர்ந்துருக்கான்னு கட்சி பேர் சொல்லல. இல்லை, செழிப்பாக வளர்ந்துருக்காங்க சொல்ல முடியாது. பட் ஆனால் அவங்களால வந்து பெரிய கட்சிகள் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் சாதியை வச்சு கட்சி கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும், ஜான் பாண்டியனாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு கட்சிகள்லாம் இருக்குது, சின்ன சின்ன கட்சி. ஆனால் அவங்களால என்ன முன்னேறி இருக்காங்க. முன்னேற்றம் பெரிய அளவில் இல்லை. பட் ஆனால் அவங்க எல்லாரும் அவங்க வந்து ஏதோ ஒரு எம்எல்ஏ எம்பி சீட்டுக்காக ஓடி போய் அங்கே ஏதோ ஒரு அதிமுக திமுக அண்டி பொழிச்சு வாழ்ந்துட்டு அப்படியே ஓடுறவங்களாக தான் இருக்காங்க. அதனால் எந்த மக்களுக்கு என்ன மாற்றாங்க? மக்களுக்கு மாற்றம் என்ன பொருளாதாரே வளர்ந்துருக்கானா? மக்கள் அன்றாடம் படிக்கிறான், கல்வி ரீதியாக முன்னேறான், அவன் வேலை வாய்ப்பு தேடுறதா இருக்கட்டும், ஓடுறதுக்கு அவன் சொந்த முயற்சியில் தான் இருக்குது. இந்த கட்சியால் என்ன பிரச்சனை, என்ன மாற்றம் வந்திருக்கு மக்களுக்கு? ஆனால் வெளியில் வந்து பேசிக்கிறது சொல்கிறதா இருக்கட்டும். இல்லை, ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு ஒரு இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க. இல்லைங்களேங்க, நீங்கள் அது எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்லி நீங்கள் சரி இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, மாட்டுக்கிறது கிடையாது, ஒரு குறிப்பிட்ட கணிசமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் பொருளாதார ரீதியாக வளர்ந்தோம், கல்வி ரீதியாக இல்லையே. இவங்க கிட்டத்தட்ட அவங்க கட்சி நிர்வாகியே ஒருத்தர் முக்கியமான ஆளை நான் பேட்டி எடுத்தேன். அவர் என்ன சொல்கிறாரு, கட்சி தாங்க வளர்ந்துருக்கு, இவர் தான் வளர்ந்துருக்காங்க தவிர மக்கள் வளரலைங்க. இவருக்கு இப்போ 27 காரு, பெரிய பங்களா, வீடு இந்த மாதிரி தான் வச்சுருக்கே தவிர அடிப்படையில் கீழே இருக்க மக்கள் என்ன பண்ண ஏதாச்சும் ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு சொன்னால் போய் பஸ்ஸை கொளுத்துறது, வீடை கொளுத்துறது, இப்படியே தான் இருக்காங்க தவிர அது கேஸ் வாபஸ் வாங்குறது யார்? இவன் கட்சியை கண்டுக்கிறது இல்லையா? அந்த மக்கள் கண்டுக்கிறதே இல்லையா? 24 பேர் இறந்துருக்காங்களாம் இந்த கட்சிக்காக. ஆனால் அவங்களுக்காக ஒரு இதில் ஊக்கத்தை கொடுத்துருக்காங்களா, வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ஒன்றுமே இல்லையா? அப்போது கட்சி இவங்க தான் தன்னை வளர்த்துக்கிறது தான் பார்க்குறாங்களே தவிர மக்கள் எந்த பயனும் இல்லை அப்படின்றது தான். அங்கே கட்சியில் இருக்க உறுப்பினர்கள் அழுகிறதா இருக்கட்டும், குமுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. சரிங்க, இவங்களை பற்றி பேசுகிறோன்னா இன்னும் போயினே தான் இருக்க முடியும். இன்னும் 100 வருஷத்துக்கு இப்படி தான் பேசி. கண்டிப்பாக. இதே நேரத்தில் வந்து டிவிகே கட்சியில் வந்து KJR அப்புறம் திமுக எம்எல்ஏ எல்லாம் வந்து ஜாயின் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. ஆமாம், அதை பற்றி நான் நினைக்கிறேன். திமுகவில் வந்து ஒரு எம்எல்ஏ சேர்ந்திருக்காரு, அதே சமயம் KJR அருண் ஒருத்தர் சேர்ந்திருக்காரு. அவர் வந்து அருண் பின்புலம் என்னன்னா, இவர் வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு டாக்டராக வந்து கிருஷ்ணகிரியில் சேர்ந்திருக்காரு. சேர்றது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்திருக்காரு. ஒரு கொள்கை பரப்பு செயலாளர். உளவுத்துறையில் கூட நிறைய வேலை பார்த்ததை சொல்கிறாங்க. வேலை பார்த்தது மட்டும் இல்லாமல் விஜய்க்கே வந்து இடி ரைடு விட்டு இவர் இடி ரைடு வந்தவரே வந்து விஜய் கட்சியில் பிற்பாடு வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆமாம், விஜய்க்கே வந்து ரைடு எப்படி, எந்த மாதிரி ஒரு இதுங்க அது? அதுதான். அப்புறம் அதுலேருந்து அந்த பதவியிலேருந்து வெளியே வந்து விஜய் கட்சி சேர்ந்திருக்காரு. இப்போ பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா, ஐயோ இவர் வந்து வந்திருக்காரு, ரைடு வந்தவரை வந்து அப்படியே ஒரு டேக்கிள் பண்ணிட்டாரு, டேக்கிள் பண்ணி இந்த டீமில் சேர்த்துக்காரு. இவர் வந்து நடிகராக இருக்கும்போது ரைடு வந்திருக்காரு. ஓகே, அரசியல் வந்துட்டு பின்னாடி மாற்றம்லாம் இருந்திருக்கு. அதே மாதிரி திமுக எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்துருக்காங்க. முக்கியமான அரசியலில் பல பரபரப்பாக பேசுகிறாங்க. ஏன்னா விஜய் கட்சியில் வந்து கட்டமைப்பு இல்லை, கட்சியில் வந்து சரியான இது இல்லை, என்ன ஒரு ஃபீல்டுக்கே வராமல் இருக்கார், என்ன பனையூர் பங்களாவே பண்ணையாரா மாதிரியே இருக்கார் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து அரசியல் ரீதியாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதே சமயம் இவர் இப்போ எம்எல்ஏ எம்பிஸு இந்த மாதிரி முன்னாள் மந்திரிகள், முன்னாள் உறுப்பினர்கள், கட்சி உறுப்பினர்கள் நிறைய பேர் வந்து கட்சிக்குள்ளே சேர்ந்ததாகவும் சொல்கிறது மட்டும் இல்லை, கட்சியை வந்து பலப்படுத்துறதுக்கான நோக்கத்தில் போயிட்டுருக்காரு. இது வந்து திமுகவுக்கு பயங்கர பதட்டத்தவும் பயத்தவும் உருவாக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் திமுக சைட்லேருந்து கேட்டால் இல்லை, ஸ்டாலின் ஐயா அவர்கள் அதை பற்றிலாம் ஒன்றுமே ஐ டோன்ட் கேர் அப்படி தான் சொல்கிறாங்க. நீங்கள் தான் வந்து ஆமாம், இல்லை நான் சொல்கிறாரு, அதாவது விஜய் கட்சி சார்ந்த ஆட்களே என்ன சொல்கிறாங்கன்னா பயங்கரமாக பதட்டத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அப்படி அவங்க நீங்கள் கட்சியை வளப்படுத்தாமல் போங்க, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதே சமயம் செகண்ட் ஃபேக்டராக என்ன சொல்கிறாங்கன்னா, கட்சி இவர் வந்து இந்த ஜூலையில் வந்து அவர் வந்து தமிழ்நாடு முழுசும் ஒரு விசிட் போகிறாராம் விஜய். யார்? ஓகே, விஜய் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 வருஷமாக முடிச்சுட்டு. ஆமாம், 1.5 வருஷமாக வந்து விஜய் வந்து அவ்வளோதான் தமிழ்நாடு முழுசும் சுற்றுப்பயணம் செய்ய போகிறாரு, தமிழ்நாடு முழுசும் சுற்றுப்பயணம் செய்கிறாரு சொல்லிட்டு தானே இருக்காங்க தவிர இன்னும் அவர் போனதாகவே இல்லை. அவன் ரீசெண்டாக வந்து சீமான் அவர்கள் வந்து கேட்குறாங்க, உங்கள் தம்பி வந்து கூட்டணி சேர்ப்பாங்கன்னு, ஏன்ட்ட கேட்காதீங்க அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு இருக்காரு. அதே நேரத்தில் வந்து முதல்ல அவர் பேச சொல்லுங்கள், வர சொல்லுங்க அப்படின்ற போல சீமான் அவர்கள். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் உண்மையிலே நிஜம் தானே. அவர் ஏன்னா ப்ரெஸ் மீட்டே கொடுக்கல, அரசியல்வாதின்னு வந்துட்டா கட்டாயம் ப்ரெஸ் மீட் கொடுக்கணும். ஏன் ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்னா அதுதான் அவரோட இது. எந்த அளவுக்கு டெமோக்ராட்டிக்காக பார்க்குறாரு, எவ்வளோ ஜனநாயகமாக பார்க்குறாரு, மக்களுக்கும் ஊடகத்துக்குமான தொடர்பு என்ன, உங்களோட கருத்து என்ன, உங்களோட அரசியல் கருத்து என்ன அப்படின்ற மாதிரி பேசணும்ல. நீங்கள் ஒரு செட்டப் பண்ணி ஒரு மீட்டிங் வச்சு பேசுகிறது மட்டும் இல்லை, நீங்கள் ஸ்டாலினை விமர்சனம் பண்ணுறீங்களே,
வந்து ப்ரெஸ் மீட்டே வந்து அப்படி கொடுக்குற இது நீங்கள் கொடுக்கலாம்ல சார் உண்மைதான், பார்க்கலாம், வருங்காலத்தில் பார்க்கலாம். அதே நேரத்தில் வந்து வேல்முருகன்ற அப்படி வந்து விஜய் தோளில் கையை போட்டு, விஜய் தோளில் கை போட்டில்ல, விஜய் வந்து குழந்தைங்க கை போட்டதை வந்து தப்பாக பேசிட்டாரு அப்படின்றதால அவர் வந்து போக்சோ சட்டத்தில் வந்து இது பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. உண்மை இது உண்மையிலேயே நம்ம வரவேற்க வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம முன்னாடி இந்த காணொலியும் நம்ம பேசியிருந்தோம். ஏன்னா போக்சோ வேல்முருகன் வந்து இது பண்ணது மிக மிக தவறு. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு ஸ்கூல் சைல்டை வந்து அவர் வந்து தோல் மேல் கை போடுறது அது நேச்சுரலாக நீங்கள் வந்து ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறீங்கன்றது நல்ல பண்பு அது. ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆபாசம் அப்படி இப்படின்னு பேசுகிற அந்த வார்த்தை கூட நம்ம சொல்கிறதுக்கு உடன்பாடு இல்லை, மனமும் கிடையாது. ஆனால் அந்த மாதிரியா நான் செஞ்சார். அவர் மேலே போக்சோக்கு சட்டம் பாய்ஞ்சது உண்மையை வரவேற்க வேண்டிய விஷயந்தான். ஏன்னா ஒரு தலைவராக இருந்துட்டு உங்கள் கட்சிக்குள்ளே இத்தனை பெண்கள் இருப்பாங்க, எவ்வளோ உறுப்பினர்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கையில் வந்து நீங்கள் வந்து அப்படி செஞ்சது தவறு தான். நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக வந்து ஒன்றிய அரசு அப்படி இப்படின்னு அரசியல் பேசினாலையும் ஒரு பெண்களை வந்து விஜய் எப்படி நடத்தினாலையும் நீங்கள் அரசியல் ரீதியாக முரண்படணும். அதை விட்டுட்டு இல்லை நாங்கள் வந்து இதெல்லாம் ஆபாசம் அப்படின்னு சொல்கிறது விஜய் இதுதான் விஜயை பார்த்து பயப்படுறதுக்கான ஒரு இல்லை, பயப்படுறது ஒன்றும் இல்லை, ஒரு தரக்குறைவான வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், இப்போ இதை ஈஸியாக வந்து அரசியல்படுத்தலாம்ல தாவிக்காவினர். இப்போ நேற்று வந்து நான் அதெல்லாம் சொல்லலை, அந்த மாதிரி சொல்லுன்ற மாதிரிலாம். ஆமாம், இது வழக்கமாக பண்ண எல்லா அரசியல்வாதியும் பண்ணுறது தானே. ஒன்று சொல்லிவிடுவாங்க, சொல்லிவிட்டு தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டது, தவறாக சித்தரிக்கப்பட்டது, வேண்டும் என்று என்னோட அரசியல் வளர்ச்சி பிடிக்காமல் சிலர் அவதூறு கருத்துக்களை பரப்புகிறார்கள். இந்த மாதிரியான அரசியல் கருத்து சொல்கிறது இயல்பானது தான். அதே சமயம் தொடர்ச்சியாக இந்த மாதிரி விஷயங்களை ஆக்ஷன் எடுத்தது நல்ல விஷயம் தான், வரவேற்க வேண்டிய விஷயம் தான்ன்றது முக்கியமான கருத்தாக இருக்குது. சார் இது ஒரு சைடில் இருந்தாலும் நம்ம வந்து ஏற்கனவே பேசுகிற டாபிக் தான். ஆர்சிபியில் வந்து என்ன போயின்னு இருக்கு, அவங்க வந்து இது வரைக்கும் ஒரு போஸ்ட் போடல. அதே மாதிரி விராட் கோலி சார்பில் வந்து ஒரு போஸ்ட் போடல. அது என்ன தான் பண்ணுறாங்க, என்ன நடந்துச்சு, அதுக்கு யார் தான் பொறுப்பே இருக்கிறா. இப்போ ஏதோ தீவிரவாதம் பண்ணிட்டாங்கன்னா நான் பொறுப்பே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சொல்லுவாங்க. அதை மாதிரி இதை போய் நான் பொறுப்பே இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல முடியாதுல்ல. இப்போ 11 பேர் இறந்துட்டாங்க, நான் தாங்க எங்களுக்கு தாங்க எங்கள் காரணம்னு சொல்ல முடியாதுல்ல. இல்லை, அது அரசு தான் பொறுப்பெடுத்துக்கணும். ஏன்னா இது ஒரு அரசு விழாவாக கொண்டாடிருக்காங்க. கிட்டத்தட்ட அது என்ன சொல்கிறாங்களா, ஒரு 10 நிமிஷம் ரோட் ஷோ தான். 10 நிமிஷம் ரோட் ஷோனா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் வந்திருக்காங்க. 2.5 லட்சம் 3 லட்சம் பேர் கூடியிருக்காங்க. அதுவும் நீங்கள் மெரினா பீச்னா கூட யார் சொன்ன வச்சோம்ல, மெரினா பீச்ன்றது ஒரு இடம், விசாலமான இடம், ரொம்ப உங்களுக்கே தெரியும், ரொம்ப பெரிய இடம். ஆனால் ஆமாம், எம்ஜி ரோடுன்றது நம்ம எம்ஜி ரோடுக்கெலாம் போயிருக்கேன், அங்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எம்ஜி ரோடு ரொம்ப சின்ன இடம். இன்னொன்று சின்னசாமி கிரவுண்டுறது ரொம்ப சின்ன கிரவுண்டு தான். இந்தியாவிலே இருக்க சின்ன கிரவுண்டு அது ஒன்று. அப்படி ஒரு கிரவுண்டில் 2.5 லட்சம் பேர் கொண்டு என்ன ஆகும்? அதில் அந்த 30,000 35 40,000 பேர் தான் அந்த கிரவுண்ட்லேயே உட்கார முடியுமா? அப்படி இருக்கிற இடத்துல நீங்கள் ரோட் ஷோ வச்சுருக்கீங்க, அந்த குறிப்பிட்ட இடத்துல வச்சுருக்கீங்கன்னும் போது இது அரசுக்கு முன்னாடி தெரியணும்ல. நீங்கள் ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாருன்னா பக்கா ப்ரீ பிளான்டாக யார் வர்றான், யாவன் எதிரி இருக்கிறான்னு நீங்கள் எல்லாமே கைட் பண்ணுறீங்களே. அப்போது உங்களுக்கு திட்டமிட்டு உங்களுக்கு மக்கள் மீதான பற்றியும் மக்கள் உயிர் மீதான எந்த அக்கறையும் கிடையாது. முதலமைச்சரோட பேரனும் வந்து இந்த ஸ்டேஜில் ஏறி செல்ஃபி எடுத்திருக்காப்புல. ஆமாம், இவர் கூட விராட் கோலி. ஆமாம். அப்போது மக்கள் மீதான எப்படி நீங்கள் ஒரு முதலமைச்சர், நீங்கள் ஒரு அரசு துறையில் இருக்கீங்க அப்படின்னு பெரிய பெரிய மேலிட உறுப்பினர் மட்டும் உயிரா? மக்கள் சாதாரண மக்கள் உயிர் கிடையாதா? நீங்கள் காணொலி கூட பார்த்துருப்பீங்க. ஒரு பையனோட அப்பா வந்து அது ரொம்ப கொடுமையான, உண்மையிலே அதை பார்க்க முடியல, ரொம்ப கொடுமையான விஷயம். அதை போய் படுத்துட்டு சமாதியில் படுத்துட்டு ஐயோ என் உயிர் போயிருந்தா கூட எனக்குன்னு சொல்லி பதறாரு. அப்போது இதுக்கு அரசு பொறுப்பெடுத்துக்கணுன்றது தான் என்னோட இது. இதனால தான் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி உயிரிழந்து 25 லட்ச ரூபா நாங்கள் வந்து ஒரு இதுவாக தரோம் அப்படின்ற. இல்லை, இது காசு கொடுத்து எப்படி உண்மையாக காசு அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது ஒரு காலத்துலையும், எந்த காலத்துலையும் முடியாது. ஆமாம், ஏன்னா அவங்க இறந்துட்டாங்கன்னும் போது அந்த நினைவுகள் இருக்குல்ல, அதுவும் ஏதோ ஒரு 60-70 வருஷம் வாழ்ந்து அப்படி ஒரு சின்ன சின்ன குழந்தைங்க 15 வயசுங்க, 13 வயசு, 26 வயசு, இன்னும் மெஜாரிட்டி இறந்தும் திருமணம் ஆகாதவங்க தான். வாழ்க்கையை வந்து எவ்வளோ கற்பனை பண்ணியிருப்பாங்க, வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும், அப்படி வாழணும், ஊருக்குள்ளே எப்படி ஒரு வீடு கட்டியிருக்கணும், அப்படி மாறி இருக்கணும். அந்த குழந்தையோட எண்ணம் என்னங்க? உண்மைதாங்க. உண்மையிலே அதுக்கு பொறுப்பெடுத்துக்கணும். அரசு தான் இதை பற்றி யோசிச்சுருக்கணும், கண்டிப்பாக யோசனை பண்ணணும். ஏன்னா இது அரசியல் மீட்டிங்னா இவ்வளோ பேர் வருவாங்க, இவ்வளோ பேர் வந்தது சின்ன சின்ன குழந்தைங்க. அப்போ அரசு தானே பொறுப்பெடுத்து. கண்டிப்பாக பொறுப்பெடுத்துக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் ஒரு சைடில் இருக்குது, கண்டிப்பாக உண்மை தான். ஆர்சிபி வந்து பிரச்சனை இதுவாகுது, கவர்மெண்ட்டும் வந்து இது மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு பொதுமக்கள் வந்து அவங்களுடைய கொஞ்சம் யோசனை பண்ணி இந்த இடத்துல இவ்வளோ க்ரௌடாக இருக்குது, நம்ம இதை மாதிரி போகலாமா, அது மோதி வந்து ஏன் அப்படி மக்கள் வர்றாங்கன்னா மெட்ரோ ட்ரெயினில் அந்த இது பேரிகார்டை தாண்டி எகிரி குதிச்சு போகிறாங்க. ஆமாங்க, ஊடகங்கள் திட்டமிட்டே வந்து மக்களுக்கு இதை தவிர வேறு எந்த கொண்டாட்டமும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை உருவாக்கிடுறான். எவ்வளோ கொண்டாட்டம் இருக்குது. ஆமாங்க, இல்லை வேறு வழி இல்லைங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் மே, ஜூன், ஜூலை, இந்த ஐபிஎல் ஏப்ரல்லேருந்து தொடங்க ஜூன் வரைக்கும் இதை தவிர எந்த கொண்டாட்டமும் இல்லைன்ற மனநிலை உருவாக்கிறாங்க. இதுக்கு சுற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, இதுதான் ஃபுல் ஃபோக்கஸ், இதுதான்
டைவர்ட் பண்ணவே கூடாது, இவங்களை கிரிக்கெட்லேயே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி யாரை பார்த்தாலும் நீ ஆர்சிபி பார்த்தியா, மேட்ச் எப்படி போச்சு பார்த்தியா, இப்படி ஒவ்வொரு விவாதங்களும் இப்படியே கட்டி அமைச்சா அங்கே இருக்கிற இளைஞர்கள் இவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அப்போது ஒரு சாதாரண ஒரு ஸ்டார் வரும்போது பெருசாக கொண்டாட தான் போய் செய்வாங்க. அப்போது மக்களோட தவறும் இருக்குங்க. ஆனால் ஊடகத்தோட தவறு, ஊடகங்களும் இதை நான் வந்து எல்லாரோட தவறுன்னு சொல்லுறேன். ஊடகமும் சரி, ஆர்சிபி டீமும் சரி, கவர்மெண்ட்டும் சரி, மக்களும். ஆனால் இது ஆர்சிபியும் இது கண்டிப்பாக முழுக்க பெரும்பான்மையான பொறுப்பு எடுத்துக்கணும். ஏன்னா என்னன்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது உண்மையானு தெரியாது நம்மளுக்கு. விராட் கோலி அவர்கள் வந்து சீனியர் பிளேயர் விராட் கோலி அவர்கள் வந்து லண்டனுக்கு போகிறதால வந்து டைம் இல்லை, சீக்கிரம் முடிச்சுட்டு போகணுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறதாகவும், அதனால் ஆர்சிபி டீம் அழுத்தம் கொடுத்து இந்த விஷயத்தை ஏற்பாடு பண்ணதாகவும் சொல்கிறாங்க. இல்லை, அப்படி செஞ்சது உங்களை மிக கண்டிக்க வேண்டிய விஷயம் தான். தெரியல, பட் அதை உண்மையாகவே இங்கே நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டிலே வந்து அந்த ஆர்சிபி கொண்டாடத்தை சக்ஸஸாக வின் பண்ண வச்சதுக்கு பண்ண விஷயம் என்னன்னா, விராட் கோலி இத்தனை வருஷமா இருக்காரு, அவருக்குன்னு ஒரு கப்பு இல்லை அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் இது பண்ண. நானுமே அப்போ நீ பொறுப்பு நீங்கள் அப்போனா நீங்கள் உங்களுக்காகவே நிறைய பேர் இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து பொறுப்பு எடுத்துட்டு இது என்ன பிரச்சனை எப்படி இருக்கும் நீங்கள் அதை உள்ளிட்டு இது தவறுங்க இதான் மன்னிப்பு கேட்கலாம்ல. இன்ன வரைக்கும் கேட்கலன்னு நினைக்கிறேன். அதான் எதுவுமே கேட்கல. ஒரு வாய் கொடுத்தா இருக்கலாம். ஒரு மன்னிப்பு கேட்டால் வேறு எதனா பிரச்சனை பண்ணுவாங்களோ, நம்மளை தான் குற்றம் சொல்லிடுவாங்களோன்ற பயத்தில் ஆர்சிபி டீமும் சரி, இந்த பிளேயர்ஸும் சரி, யாருமே ஒரு வார்த்தை கூட வாயை திறக்கல. கண்டிப்பாக அது கண்டிக்க வேண்டிய விஷயம். இனிமேல் வர காலங்களில் பொதுமக்களுக்கு எங்கள் சார்பாக நாங்கள் என்ன சொல்லிக்கிறோம், தயவு செஞ்சு பார்த்து பொறுத்து போங்க. கூட்டங்களாக போய் செஞ்சு தான் ஒன்றும் கொண்டாட்டம் ஒன்றும் கிடையாது, டிவி கூட பார்த்துக்கலாம். அதே போல் இந்த மாதிரி நிகழ்வுங்க தவிர்த்துக்காங்கன்றது தான் எங்களோட கருத்தாகவும் இருக்குது. அதே சமயத்தோடு நாங்களும் நிறைவேற வேண்டிய நேரம் வந்துச்சு. மற்றொரு நேரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.